மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ. தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா. தேவாய தஸ்மை நமக, தேவாய தஸ்மை நமக. ஸ்லோகம் 6 படிக்கலாம். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ உச்யதே. கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ உச்யதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம். இதில் முதல்ல அர்ஜுனனுடைய கேள்வியும் அதற்கு பகவானுடைய பதிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டான்? கர்மமா ஞானமான்னு கேட்டான். அதற்கு காரணம் 2வது அத்தியாயத்தை அவன் கேட்டதனுடைய விதம். 2வது அத்தியாயத்தில் ஞானத்தினாலதான் மோட்சம் சொல்லிட்டார். கர்மத்தை பற்றி இகழ்ந்தார். கர்மம்னா அந்த கர்ம காண்டத்தை பற்றி. பிறகு கர்மம் மோட்சத்தை கொடுக்காதுன்னு சொல்லிட்டார். ஞானமே மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டார். கர்ம யோகத்தை புகழ்ந்தார். அவனுக்கு அது மனசில் ஏறலை. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? நீ கர்மம் செய், போர் புரி, யுத்தம் செய்ன்னு சொல்கிறார். ஞானந்தே மோட்சத்தை கொடுக்கும், ஞானந்தே துயரத்தை போக்கும். 2வது ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? ஞானந்தே மோட்சத்தை கொடுக்கும், துயரத்தை போக்கும் சொல்லி சொன்னார். முதல் சுலோகத்திலேயே எல்லா துயரத்துக்கும் காரணம் அறியாமை, அறிவு தான் எல்லா துயரத்தையும் நீக்கும்னு சொல்லிட்டார். அப்போ ஞானம் அடைகிறதுக்கு நம்மளை போக சொல்லாமல் சண்டை போட சொல்கிறாரேன்னு அவன் கேள்வி சந்தேகம் வந்தது. எப்பயுமே முழுசாக ஒரு சப்ஜெக்டை கேட்டோம்னா சந்தேகம் வராது, கம்ப்ளீட்டாக கேட்கலைன்னாலும் சந்தேகம் வராது, அறகுறையாக கேட்டால் சந்தேகம் வரும். எப்பயுமே முழுசாக கேட்க முடியாது. சில பேர் கேட்காமே இருந்துருவாங்க. ஆனால் பெரும்பாலும் 100% கான்சன்ட்ரேஷன் ஆகாது. ஒரு 75 ஆகலாம், 50, அப்போ சந்தேகம் வரத்தி. அந்த மாதிரி இவனும் கேட்டிருக்கான். அவனும் சாதாரண ஸ்டூடெண்ட்டு தானே, அதனால் கேட்டிருக்கான். கேட்டதுனால என்ன கேட்டான்? இப்படி நீங்கள் என்னை சண்டை போட சொல்கிறீங்க, கர்மம் செய்ய சொல்கிறீங்க, ஆனால் ஞானந்தான் உயர்ந்ததுங்கிறீங்க. ஏதோ ஒன்றை சொல்லுங்க, எதை செய்ய. இவன் நினைக்கிறான் சண்டை போட வேணாம், நீ ஞானத்துக்கு போன்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்துருக்கான். ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லை சண்டை போட. இவன் நினைக்கிற மாதிரி சொல்லுவார்னு எதிர்பார்த்து கேட்குறான். அவர் என்ன பண்ணுறாரு? 4 சொல்கிறார். நான் 4 2 வாழ்க்கை முறையும் 2 சாதனையும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி, இல்லறம் துறவரம் என்ற 2 வாழ்க்கை முறை என்னால் வகுத்து கொடுக்கப்பட்டது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கர்மயோக சாதனை உகந்தது, துறவரத்தில் இருப்பவர்களுக்கு ஞான யோக சாதனை உகந்ததுன்னு சொல்கிறார். ஆனால் எந்த வாழ்க்கை முறையில் இருந்தாலும் பக்குவப்படம் வரை கர்மயோகம் செய்துதான் ஆக வேண்டும். ஒரு சன்னியாசாசிரமத்துக்கே போயிட்டாலும் அவனும் அங்கே ஆசிரமத்தில் கர்மயோகம் செய்யணும். அதுக்கு பிறகு ஞான யோகத்துக்கு. இல்லறத்தில் இருந்தாலும் கர்மயோகம் செஞ்சு அதுக்கு பிறகு ஞான யோகத்துக்கு வரணும். இந்த மோட்சத்தை தருவதுங்கிறது ஞான யோகம், மோட்சத்துக்கு தகுதியை கொடுப்பது கர்மயோகம். அதனால் யாராக இருந்தாலும் 2 சாதனையை செய்யணும். ஏன் இவர் இல்லறத்தில் இருப்பவங்களுக்கு கர்மயோகம், துறவரத்தில் இருக்க ஞான யோகம்னு சொன்னார்னா, கர்மயோகம் செய்கிறதுக்கு செயலை விட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம இல்லறத்தில் கடமைகள் நிறையா இருக்கும், பொறுப்புகள் இருக்கும். அப்போ அந்த பொறுப்புகள் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்கிறதே கர்மயோகம். பாவனையை மாற்றணும். அப்போ நாம் செயலிருந்து விலக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இல்லறத்தில் கர்மயோகம் ஈஸி. துறவரம்னு என்ன ஆகணும்? ஞான யோகத்துக்கு என்ன பண்ணணும்? செயலை விட்டுட்டு வரணும். படிக்கிறோம்னா என்ன செய்யணும்? இப்போ வந்திருக்கிறது இப்படி தானே,
இப்போ நம்ம கிளாஸ் கேட்க வர்றோம்னாலே வேலையை விட்டுட்டு தான் வந்து கேட்குறோம். அப்போ இங்கேயே ஒரு சின்ன துறவு வருது. கடமைகளை விட்டுட்டு வந்து உட்காந்து கேட்கணும். வீட்லேயே உட்காந்து படிக்கிறோம்னா என்ன பண்ணணும்? சாஸ்திரம் படிக்கிறோம்னா அந்த வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வரணும். அதே சந்நியாசம். அப்போ சன்னியாசிகளுக்கு ஞான யோகத்தில் அதிகமாக ஈடுபட முடியுங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை முறை இதையும் சொன்னார் அவர். பிறகு செயல் செய்யாமல் இருந்தால் சும்மா இரு மோட்சம் கிடைக்கும்லாம் சொல்கிறாங்கல்ல. செயல் செஞ்சால் தானே பந்தப்படுத்துது, அதெல்லாம் பண்ணுது. செய்யாமல் இருந்தால், எந்த செயலும் செய்யாமல் இருந்தால் மோட்சங்கிறது உனக்கு கிடைக்காதுங்கிறார். சும்மா இருந்தாலும் மோட்சம் கிடைக்காது. நீ அதனால் சரி சாமியாராக போயிட்டால் மோட்சம் கிடைக்குமானா, சாமியாராக போனாலும் மோட்சம் கிடைக்காது. வெறும் சந்நியாசத்தினால் மட்டும் உனக்கு மோட்சம் கிடைக்கும். வெறும் சந்நியாசங்கிறார். அப்போ அதனுடைய பொருள் என்னன்னா, நீ செயல் செஞ்சுதே ஆகணும். கர்மயோகம் ஞான யோகத்தையும் பண்ணித்தே ஆகணும். இது ரெண்டையும் உன்னுடைய மனசு எப்படி இருக்கு, பக்குவமாக இருந்தால் ஞான யோகத்துக்கு அதிகமாக வரலாம், இல்லாட்டி கர்மயோகத்திலேருந்து ஞான யோகத்துக்கு வரணும்னு சொல்லி சொன்னார். பிறகு யாராலும் ஒரு நொடி பொழுது கூட சும்மா இருக்க முடியாது, செயல் செய்யாமல் இருக்க முடியாது. அஞ்ஞானிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு உடல் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடல் என்னைக்கா செயலற்று இருக்குமா? ஒரு நாள் இருக்காது. ஞானிகளை பொறுத்தவரையில் உடலளவில் அவங்களுக்கு செயல் இருக்கும். ஆனால் அவர் ஆத்மாவை நினைக்கும் போது நான் செயல் செய்யாமல் இருக்கிறேன் நினைப்பார். அஞ்ஞானி என்ன நினைப்பா? நான் கர்த்தா நினைப்பா. தூங்கினா கூட நான் நல்லா தூங்குகிற செயலை செஞ்சேன், நான் பேசாமல் இருந்துட்டு வந்தேன், சும்மா இருந்தேங்கிறே ஒரு செயலாக சொல்லுவான் அஞ்ஞானி. ஞானியை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. அது உடம்பினுடைய தர்மம், என்னுடைய தர்மம் ஆத்மானா அந்த ஆத்மாவின் அடிப்படையில் அவன் செயல் செய்யாமல் இருப்பான். அதனால் என்ன சொன்னார்னா, முக்குணம் மாயையினுடைய முக்குணங்களினால் அனாத்மாவின் அடிப்படையில் யாராலும் செயல் செய்யாமல் சும்மா இருக்கவே முடியாது. இன்னொரு கருத்தும் பார்த்தா, அனாத்மா எப்பயுமே அதுக்குள்ளே ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஜடப்பொருளாக இருந்தால் கூட அப்போ தானே அழியுது. கட்டடமெல்லாம் ஏன் கொஞ்சம் கட்டினது கொஞ்சம் நாள் கழித்து போகுது. மழையே கூட திருப்பி இமயமலை புதுசாக வந்துச்சுக்கிறாங்க, எத்தனையோ மலை கடலுக்குள்ளே போயிடுச்சுங்கிறாங்க. மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த அனாத்மாவின் அடிப்படையில் செயல் செய்யணும், உடலின் அடிப்படையில் செயல் செஞ்சு தான் தவிர்க்கவே முடியாதுனர். இப்போ நம்ம 6வது ஸ்லோகத்தில் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், கடைசியாக பார்த்தது, பக்குவம் இல்லாமல் உடலளவில் மனதை துறந்து செயலை துறந்தால், மனதளவில் துறக்காவிட்டால் அவன் விமூடன்கிறார். மூடன் மட்டும் சொல்ல, நல்ல மூடனா. பிறகு மித்தியாச்சாரன் ஆவான், பொய்யொழுக்கம் உடையவன் ஆவான் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். நம்ம 2 துறவு இருக்குது. மனசளவில் துறவு இருக்குது, உடல் அளவில் துறவு இருக்குது. ரெண்டுமே இருக்கணும். முதல்ல மேலோட்டமாக உடலில் வந்துடலாம், மனசில் கொஞ்சம் இருக்கும். பிறகு மனசளவுலையும் அதுலேருந்து விடுபற்றணும். நம்ம கண்ணு முன்னாடி பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனசு என்ன ஆகணும்? பொருளை நினச்சிக்கிட்டே இருக்கும். அது துறவுன்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட இப்போ இங்கே நான் வகுப்பில் இருக்கிறோம்னு சொன்னால், இங்கே வீட்டில் இருக்க பொருள்கள் இங்கே இல்லாமல் இருக்கும், கண்ணு முன்னாடி இல்லை, ஆனால் மனசு அங்கேயே நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அப்போ பொருள் நம்ம முன்னாடி இல்லை அப்படிங்கிறதுக்காக நாம் அதை நினைக்கலன்னு சொல்ல முடியாது. சில நேரம் பொருள் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவோம், அந்த பொருளை நினைக்க மாட்டோம், வேறு நினச்சிக்கிட்டு இருப்போம். நான் பேசுகிற சப்தம் இருக்குது, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கண்ணு முன்னாடி இருக்கேன், காதில் சப்தம் விழுகணும், ஆனால் மனசு இங்கே இல்லைன்னா முன்னாடி இருக்கிறது இருந்து இல்லாததுக்கு சமம்தான். முன்னாடி என்ன இருக்கோ அது இருந்து இல்லாததுக்கு சமம். அதனால் என்ன சொன்னார்னா, நீ துறக்குதுன்னு சொன்னால் நீ அப்படி துறக்காமல் மனசளவுலையும் அதை நினைக்காமல் இருக்கிறது வரைக்கும் நீ செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சால் வெளியே செயல் செய்யாமல் இருப்ப, மனசளவில் நீ அதை நினச்சிக்கிட்டே இருப்ப. அப்போ நீ வித்தியாச்சாரன் ஆகிவிடுவாய், நீ பக்குவம் இல்லாமல் கீழே போய்விடுவாய்ங்கிறார். அதனால் கர்மேந்திரியாணி சம்யம்ய, கர்மேந்திரியங்களை அடக்கிவிட்டு, யக ஆஸ்தே மனசா ஸ்மரன், யார் ஒருவன் மனதில் சிந்தித்து கொண்டு அமர்ந்திருக்கின்றானோ அப்படின்னார். இந்திரியார்த்தான், இந்திரிய விஷயங்களை, அதாவது வெளியே செயல் செய்யாமல் இருக்கான், ஆனால் இந்திரிய விஷயம் பூரா மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருந்தான்னா அவன் யாருங்கிறார்? மித்யாச்சாரன் விமூடாத்மா. இதில் நிறைய விளக்கம் பார்த்துட்டான். பொய்யொழுக்கம் உடையவன், பொய்யான வாழ்க்கை முறையை உடையவன் அப்படின்னு சொல்லி இந்த சுலோகத்தில், அதனால் செயல் செய்யாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை அதிகமாக சொன்னார். அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். எடுத்த உடனேயே நாமளுக்கு அதை விடுறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பொருளை விடணும்னு சொன்னால் அந்த விரதத்தை மேற்கொள்ளணும்னா அது முடியுமான்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும்.
இல்லாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விடணும். இந்த சிகரெட் பழக்கத்தை கூட என்ன சொல்லுவாங்கன்னு ஒரே நாள் நிப்பாட்டினா உடம்பு பாதிக்குங்கிறாங்க. குடிப்பழக்கத்தை கூட அப்படி தானே சொல்கிறாங்க டாக்டர்ஸ். உடனே நிப்பாட்டா அங்கே சொல்கிறாங்களா? ஏன்னு சொன்னால் அது வந்து டக்குன்னு பாதிச்சிருங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதனால தான் இந்த சபரிமலை யாத்திரை விரதம், கந்த சஷ்டி விரதம்லாம் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. இப்போ 6 நாளைக்கு சாப்பிடாம ஒரு வேளை சாப்பிட்ருக்க முடியுதா, இல்லை ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்க முடியுதா? இப்போ சபரிமலையில் அந்த குளிரில் பச்சை தண்ணியில் குளிக்கிறாங்க, நடந்து போகிறது, பாத யாத்திரை செப்பல் இல்லாமல் நடந்து போகிறது, மாமிசம் சாப்பிட்டா மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் முடியுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முடியுது. கரெக்டாக 2 மாதம் கரெக்டாக இருப்பான், மாலையை கலட்டணும்னு ஆரம்பிச்சிருவான். முடியுதில்லை. ஒன்றில் நீங்கள் பாருங்கள், முடியுது, பண்ணுறதில்லை. கொரோனா பீரியடில் 6 மாதம் எந்த கடையும் தர கிடையாது. குடிக்காமல் இருந்தாங்கல்ல, முடிஞ்சிருக்குல்ல. அப்போ அது நாம் செய்கிறது இல்லை. அந்த முயற்சி பண்ணி முடியுமான்னு பார்த்துட்டு முடியும்னா நாம் அதை பண்ணணும். இல்லை என்றால் மித்தியாச்சாரன் ஆய்விடுவாய் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். அர்த்தம் பார்த்துடலாம். கர்மேந்திரியாணி சம்யம்ய, கர்மேந்திரியங்களை அடக்கிவிட்டு. எப்பொழுதுமே செயல் செய்வது கர்மேந்திரியம். ஞானேந்திரியம் வந்து அறிவை கொடுக்குற கருவி. கை, கால், நாக்கு இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். கண் வந்து பார்த்து என்னன்னு காட்டும், தெரியுங்களா? படிக்கிறது கர்மேந்திரியம். நானும் படிக்கிறோம், வாசிக்கிறதும் கர்மேந்திரியம். அப்போ கர்மேந்திரியங்களை செயல் செய்யாமல் அடக்கிவிட்டு, சம்யம்ய அடக்கிவிட்டு. 2வது விரலில் முதல் வார்த்தை இந்திரியாணி, இந்திரிய விஷயங்களை, இந்திரியார்த்தான், இந்திரியாணி இல்லை, இந்திரியார்த்தான், இந்திரிய அர்த்தான், இந்திரிய விஷயங்களை. முதல் வரியில் கடைசி வார்த்தை மனசா ஸ்மரன், மனதில் எண்ணிக்கொண்டு. கர்மேந்திரியங்களை அடக்கிவிட்டு இந்திரிய விஷயங்களை மனதில் எண்ணிக்கொண்டு. யக ஆஸ்தே, யார் ஒருவன் அமர்ந்திருக்கின்றானோ, யார் ஒருவன் சும்மா உட்கார்ந்துருக்கான், கர்மேந்திரியில் வேலை செய்யல, மனசில் இந்திரிய விஷயங்கள் நினச்சி கொண்டு அமர்ந்திருக்கின்றானோ. சக, அந்த 2வது மித்தியாச்சாரக சக உச்சேதேன்னு இருக்கு. சகன்னா அவன், மித்திய விமூடாத்மா, அதுக்கு முதல் வார்த்தை விமூடாத்மான விசேஷமான மூடன், மித்தியாச்சாரக பொய்யொழுக்கம் உடையவன் என்று உச்சேதே சொல்லப்படுகிறான். கர்மேந்திரியங்களை அடக்கிவிட்டு இந்திரிய விஷயங்களை மனதில் எண்ணிக்கொண்டு யார் ஒருவன் அமர்ந்திருக்கின்றானோ அவன் விசேஷமான மூடன், பொய்யொழுக்கம் உடையவன் என்று சொல்லப்படுகின்றான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பக்குவம் இல்லாமல் உடலளவில் செயலை துறக்கக்கூடாது. அப்படி துறந்தால் மனதளவில் நீ நினைத்து கொண்டுதான் இருப்பாய். அப்படி இருந்தால் அவன் விசேஷமான மூடன், பொய்யொழுக்கம் உடையவன் என்று பகவான் சொல்லுகின்றார். அடுத்து 7வது ஸ்லோகம் படிக்கிறோம். யஸ்விந்திரியாணி மனசாம் நியம் யாரபதே அர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தச விசிஷ்யதே. யஸ்விந்திரியாணி மனசாம் நியம் யாரபதே அர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தச விசிஷ்யதே. இங்கே அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு படிப்படியாக கொண்டு வந்து கடைசியில் எங்கே வந்து நிப்பாட்டுறாருன்னா, ஆகவே நீ கர்மயோகம் செய்ய வேண்டும். செயல் செய்யாமல் இருக்கக்கூடாது. செயல் செய்யாமல் இருந்தால் மித்தியாச்சாரன் ஆய்விடுவாய். செயல் செய்யாதனால மோட்சம் கிடைக்காது. வெறும் சந்நியாசத்தினால் மோட்சம் கிடைக்காது. அதனால் நீயே செயல் செய்யணும். அந்த செயலை கர்மயோகமாக, கர்மம் செய், அந்த கர்மத்தை கர்மயோகமாக செய்ய வேண்டும் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறார் பதில. அதாவது நீ ஆசைப்பட்டு செயல் செய்தால் அது உன்னை பந்தப்படுத்தும். அப்படின்னா நான் செயலே செய்யக்கூடாது அப்படின்னா அதில் மோட்சமும் வராது. செயல் செஞ்சால் பந்தப்படுத்தும், செயலே செய்யாட்டி மோட்சமும் கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறது? கர்மம் செய்தால் பந்தப்படுத்தும், கர்மம் செய்யாவிட்டால் மித்தியாச்சாரனாவான், விமூடனாவான். அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கும்போது நீ கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ கர்ம யோகமாக செய் அப்படிங்கிறார் இங்கே. அதனால் என்ன பண்ணுறார், இந்த ஸ்லோகத்தில் நிறைவு பண்ணுறார்.
அதாவது து. ஆனால் முதல் வரியில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனான் கடைசியில் அர்ஜுனா யக து தூன்னா யானால் யக எவனொருவன் இந்திரியாணி இந்திரியங்களை மனதின் மூலமாக நியமிய கட்டுப்படுத்தி ஆரம்பிக்கின்றானோ அப்படிங்கிறார். அதாவது இந்திரியங்களை எல்லாம் மனசின் மூலமாக நல்லா கட்டுப்படுத்தியிருக்கான். மனசையும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஆரம்பிக்கிறானோ அர்ஜுனா. எதை ஆரம்பிக்கிறான்? அடுத்த வரியில் சொல்றார், கர்மேந்திரியை கர்மயோகம் தர். கர்மயோகத்தை ஆரம்பிக்கின்றானோ. கர்மேந்திரியத்தின் துணை கொண்டு கர்மயோகத்தை ஆரம்பிக்கின்றானோ சக அசக்தக, அவன் பற்றில்லாதவன். கர்மயோகம் செய்பவனுக்கு பற்று கிடையாது. அதாவது இந்திரியங்களையும் மனசையும் சேர்த்து அடக்கி, அங்கே கர்மேந்திரியங்களை அடக்கிவிட்டு இந்திரிய விஷயங்களை மனதில் நினைப்பவன் பொய்யொழுக்கமுடையவன்னார். இங்கே கர்மேந்திரியங்கள்னால செயல் செய்கிறான். எப்படி? இந்திரியங்களையும் மனசையும் அடக்கிட்டு செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது அவன் என்ன சொல்கிறார்? அவன் பற்றில்லாதவன். கர்மயோகம் அதை கர்மயோகமாக செய்யும் பொழுது அவனுக்கு பற்றில்லை, அதாவது பலனில் பற்றி இருப்பதில்லை, அவன் மேலானவன்கிறார். கர்மத்தை கர்மயோகமாக எவன் செய்கின்றானோ, பலனில் பற்றில்லாமல் செய்கின்றானோ அவன் உயர்ந்தவன், மேலானவன். இந்திரியங்களை மனதினாலும் கட்டுப்படுத்தி, சும்மா இல்லை மனதினாலும் கட்டுப்படுத்தி கர்மேந்திரியங்களை கொண்டு கர்ம யோகத்தை செய்பவன் உயர்ந்தவன்ட்டார். காரணம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், முதல்ல சொன்னது தான், கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்குது, இருந்தும் நம்ம மனசு அங்கே இல்லைன்னா இல்லாததுக்கு சமம். அதே நேரத்தில் இல்லாட்டியே வெளியே இருக்க, அதாவது இங்கே இருக்குது வெளியே இருக்குது நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் இருக்கிறது மாதிரி அர்த்தம். அதனால் என்ன மனதினால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி செயலுக்கு கர்மேந்திரியம் வேணும். செயல்களை செய்தால், அதை கர்மயோகமாக செய்தால் நீ பந்தப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே மனதுடன் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கர்மயோகத்தை ஆரம்பிக்க வேண்டும். கர்மத்தை விட சொல்லி 18வது அத்தியாயத்தில் பின்னாடி சொல்ல போகிறார். எல்லா சர்வ தர்மான் பரித்தியஜேன்னு சொல்ல போகிறார். கடைசியில் சொல்லுவார் அவர். அது கீதையின் சாரம் எல்லாத்தையும் விடணும், அறிவளவில் மனசில் விட்டுத்தே ஆகணும். ஆனால் அது ஆரம்பத்தில் உகந்தது அல்ல. ஞானியும் கூட கர்மம் செய்கிறான், அவன் செய்கிற பாவனை வேறு, கர்மயோகி செய்கிற பாவனை வேறு. அதனால் என்ன சொல்கிறாரு? படியாக நீ கர்மயோகத்தை ஆரம்பிக்க வேண்டும். கர்மயோகத்தை ஆரம்பிக்காமல் கர்மத்தை விட முடியாது. கர்மயோகத்தின் பலனாக கர்மத்தை விட முடியும். நீ கர்மத்தை ஆரம்பித்து கர்மயோகமாக செஞ்சு ஞான யோகத்துக்கு போய் கர்மத்தை விட முடியும். அது வரைக்கும் விட்டால் விடுறதாக இல்லை. நீ மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பக்கூடிய மேலோட்டமாக நீ விட முடியாது அப்படிங்கிறார். பற்றில்லாமல் இருந்தால் தான் கர்மயோகத்தவே தொடங்க முடியும். இங்கே அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் இதோட நிறைவு பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து நீ கர்மயோகத்தை செய்ய வேண்டும் முடிக்கிறார். இங்கே இதோட உபதேசத்தை முடிச்சிருக்கலாம் அவருக்கு. முடியும்னா நீ கர்மயோகத்தை செய்யணும், ஏன்னா கர்மயோகத்தை பற்றி சொல்லிட்டாரு எங்கே 2வது அத்தியாயத்தில். அவன் அதை புரியாதனால அந்த கேள்வி கேட்டிருக்கான். அதனால் என்ன பண்ணுறாரு? இனிமேல் கர்மயோகத்தை பற்றி 8வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறார். கர்மயோகம் செய்ய வேண்டிய சூழல் வரிசையாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார் கேட்ட கேள்விக்கு பதில. அதனால் நீ உனக்கு பக்குவம் இல்லை, அதனால கேள்வியை கேட்டிருக்க. அதனால் நீ கர்மயோகத்தை செய்ய வேண்டும், கடமையை செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது செயல் செய்யும்போது அது பாப புண்ணியத்தை உண்டாக்கும். எந்த செயல் செஞ்சாலும் அதில் பாவம் இருக்கும், புண்ணியம் இருக்கும். பந்தப்படுத்தும். கெட்ட செயலாக இருந்தால் பாவப்படுத்தும், நல்ல செயலாக இருந்தால் புண்ணியத்தை உண்டாக்கி நம்மளை பந்தப்படுத்தும். கெட்ட செயல் பாவத்தை கொடுத்து துக்கத்தை கொடுக்கும், இல்லாட்டி நரகத்துக்கு போகும். புண்ணியமான செயல் நல்ல செயல் புண்ணியத்தை கொடுத்து நம்மளை சுகத்தை கொடுத்து பந்தப்படுத்தும். ஆனால் கர்மயோகம் செய்கிறவன் அதர்மம் செய்ய மாட்டான், புண்ணிய கர்மம் செய்வான், ஆனால் புண்ணியத்தை கொடுத்து பந்தப்படுத்தாது. அந்த புண்ணியம் வேறு மாதிரி கொடுத்துரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கர்மம் செய்யாமல் ஒரு நாள் இருக்க முடியாது, கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது, கர்மம் செய்யாமல் இருக்கவும் கூடாது. அதனால் செயல் செய்யாமல் இருப்பது செயல் செய்வது. செயல் செஞ்சால் பந்தப்படுத்தும், செயல் செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யுது? ரெண்டுக்கு இடையில கர்ம யோகமாக செய்யின்ட்டார். புரியுதா? செயல் செய்யாமல் இருக்க முடியாது, செயல் செஞ்சால் பந்தப்படுத்தும். அப்படின்னா என்னதே செய்கிறது? கர்மத்தை கர்ம யோகமாக செய்யுது.
அது இடையில ஒன்றை சொல்கிறார், நீ கர்மத்தை கர்ம யோகமாக செய். 2வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை சொல்லிட்டார், புரியாததுனால சொல்கிறார். கரெக்டாக என்ன கேட்குறான், கர்மமா ஞானமா? இவர் என்ன சொல்கிறாரு, கர்மயோகம் ஞான யோகம் 2 சாதனை இருக்குப்பா, 2மே நான் வேதத்தில் சொல்லி வச்சுருக்கேன். அதில் கடமையை செய்கிறவங்களுக்கு இல்லறத்தார்களுக்கு கர்மயோகம், துறவிகளுக்கு ஞான யோகம் உகந்தது. ஆனால் 2 சாதனை செஞ்சாதான் மோட்சத்தை அடைய முடியும். செயலின்மை மோட்சத்தை தராது, வெறும் சந்நியாசம் மோட்சத்தை தராது. அதனால் யாராலும் ஒரு நொடிப்பொழுது கூட செயல் செய்யாமல் இருக்க முடியாது. அனாத்மாவின் அடிப்படையில் மாயையின் முக்கணங்களால் தூண்டப்பட்டு உன் வசமின்றி நீ கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும். பக்குவமில்லாமல் நீ செயலை துறந்தால் விமூடன் மித்தியாச்சாரன் ஆவாய். ஆகவே இந்திரியங்களை மனதால் அடக்கி கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகத்தை செய்வாயாகன்னு சொல்லி முடிச்சிட்டார். 7 ஸ்லோகம் இதுதான். இனி 8வது ஸ்லோகத்திலேருந்து கர்மயோகத்தை ஆரம்பிக்க போகிறார். 8லிருந்து 16 வரைக்கும் கர்மயோகத்தை சொல்ல போகிறார். ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இங்கே 8லிருந்து 16 வரைக்கும் கர்மயோகத்தை சொல்கிறாரு. 8வது ஸ்லோகம் படிக்கலாம். நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோஹ்ய கர்மணகம் சரீர யாத்ராபிச்சதே ந பிரசித்யேத கர்மணகம் நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோஹ்ய கர்மணகம் சரீர யாத்ராபிச்சதே ந பிரசித்யேத கர்மணகம். கர்மயோகத்தை இங்கேருந்து ஆரம்பித்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார். முதல்ல கர்மயோகம் ஏன் செய்ய வேண்டும்னு ஒரு கருத்து பார்க்கணும். இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்மயோகத்தை ஏன் செய்ய வேண்டும், அப்படி கர்மத்தை கர்மமாக செய்யும் பொழுது எந்த செயலை செய்வது, எந்த செயலை செய்யக்கூடியது பேர் ஆக்ஷன். பேர் ஆக்ஷன் என்ன? செய்வதும் ஆக்ஷன் தான், ஒரு செயல் விலகி இருக்கிறது ஆக்ஷன் தான். எந்த செயலை செய்வது, எந்த செயலை செய்யக்கூடாதுங்கிறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. பிறகு செய்ய வேண்டிய செயல் இருக்குது பார்த்தீங்களா, செய்ய வேண்டிய செயல் இருக்குது, அது 2 விதமாக இருக்குது. ஒரு செயல் விருப்பு வெறுப்பிலிருந்து செய்வோம், இன்னொரு செயல் அறிவினால் செய்வோம், அறிவினால் தோன்றி செய்வோம். ஒன்று விருப்பு வெறுப்பில் செய்கிறது இருக்குது, புத்திபூர்வமாக செய்கிற செயல் இருக்குது. செய்ய வேண்டிய செயல்கள்லையே 2 விதம். ஒன்று நம்மளுடைய ராகத்வேஷத்தினால செய்கிறது, இன்னொன்று புத்திபூர்வமாக அறிவினால் செய்கிறது. இந்த விருப்பு வெறுப்புலேருந்து செய்கிற செயலை 3ஆக பிரிக்கலாம். நான் ஒவ்வொன்றா விளக்க போகிறேன். என்னடா முதல்ல 1, பிறகு 2, பிறகு அதுக்குள்ளே ஒரு 2, அதில் 1ல் ஒரு 2ன்னா நம்மளுக்கு பொதுவாக 5 கர்மம் இருக்குது. நம்மளுடைய செயல்களை 5ஆக பிரிப்பாங்க. நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், நிஷித்த கர்மம், பிராயச்சித்த கர்மம், காமிய கர்மம் சொல்லி. இந்த 5ல் 3 விருப்பு வெறுப்புன்னு தோன்ற செய்கிறது, விருப்பு வெறுப்புனால செய்கிறது. இன்னும் 2 இருக்கே, நித்திய நைமித்திய கர்மம் கடமை, அது டியூட்டி, அது அறிவுபூர்வமாக செய்ய வேண்டியது, அது கட்டாயம் செய்ய வேண்டியவை. கட்டாயம் செய்ய வேண்டியவை 2, விருப்பு வெறுப்புனால் செய்கிறது 3. விருப்பு வெறுப்புனால் செய்கிறது நல்லது இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் விருப்பு வெறுப்பில் செய்கிறத 3ஆக பிரிக்கிறார். அது என்னென்ன கர்மம்? நிஷித்த கர்மம், செய்யக்கூடாது எதுன்னு பார்த்து விரும்புவோம் ஆனால் செய்யக்கூடாது, அதை விலகி இருக்கணும். பிராயச்சித்த கர்மம், நம்மளுடைய பாவத்தை நீக்கிறதுக்காக செய்கிற கர்மம். இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக தர்மமான கர்மங்கள். இப்படி 3 இருக்குது. பிறகு அறிவிலிருந்து தோன்றியது கடமை, தினம் செய்ய வேண்டியது, கட்டாயம் நித்தியம் நைமித்தியம்னு பிரிப்பாங்க. 5 இருக்குது. வார்த்தையில் வச்சு பயந்துட வேணாம், எல்லாம் சாதாரணது, ஒவ்வொன்றா சொல்லும்போது பிரியும். பிறகு அடுத்து என்ன வரும்னா, அந்த செய்கிற செயலை, நாம் செய்ய வேண்டிய செயல்களை, அந்த விருப்பு வெறுப்புலும் செய்கிறது ஒன்று இருக்குது, கடமைன்னு செய்கிறது இருக்குது. இதை என்ன பாவனையுடன் செய்கிறது? ஆட்டிடியூடு, ஆக்ஷன் அண்ட் ஆட்டிடியூட். இதான் கர்மயோகம். ஆக்ஷன் எப்படி, ஆட்டிடியூட் எப்படி, செய்வது எப்படி, செய்வதின் பாவனை எப்படி. செயலில் பாவனை இருக்குது, செய்யும்போது உள்ள பாவனை இருக்குது, பலனிலையும் பாவனை இருக்குது.
இதுதான் கர்மயோகத்தினுடைய சாரம். இந்த செயலை செய்யும் பொழுது சிறப்பாக அந்த கர்மயோகத்தை செஞ்சால் அதனுடைய சிறப்பை சொல்கிறாரு, இல்லாட்டி வர கேடியும் சொல்கிறார். இதுதான் இதனுடைய சாரம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். கர்மயோகத்தை முதல்ல ஏன் செய்யணும்னு சொன்ன கேட்டேன். அதாவது செயலற்று இருப்பதால் ஒருவன் மோட்சத்தையும் அடைய முடியாது, சித்த சுத்தியும் அடைய முடியாது, பக்குவத்தையும் அடைய முடியாது. ஒருவேளை செயலற்று இருந்தானாவா மித்தியாச்சாரனாவன் சொல்லிட்டார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அகர்மத்தினால் ஒருவனுக்கு மோட்சமும் சம்பவிக்காது, சித்த சுத்தியும் சம்பவிக்காது. ஆகவே ஒருவன் செயல் செய்துதான் ஆக வேண்டும். ஆக கர்மம் கடமையை கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் சாஸ்திரம் என்ன செய்யுது? கர்மம் உன்னை பந்தப்படுத்துன்னு சொல்லி பிடிச்சி என்ன பண்ணிருச்சு? பந்தப்படுத்துன்னு சொல்லி செயலை செய்ய சொல்லுது, ஆனால் பந்தப்படுத்துன்னு சொல்லிருச்சு. அதனால் என்ன சொல்கிறாருங்க, கர்மம் அகர்மம் இரண்டுக்கும் இடையில் கர்ம யோகம்னு ஒன்று அறிமுகப்படுத்தி இங்கே செய்ய சொல்கிறார். அதனால் கர்மயோகம் பந்தத்தை நீக்குவதற்காக, அந்த பற்றுதலை நீக்குவதற்காக, மனதை தூய்மைப்படுத்துவதற்காக, ஞானத்திற்கு தகுதியை அடைவதற்காக கர்மயோகத்தை செய்துதான் ஆக வேண்டும். மனசை கொண்டே மனசை அடக்கிறது. அது மாதிரி மனசை கொண்டே மனசை அடக்கிறோம்ல. இப்போ மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பயிற்சி பண்ணுறோம்? தியானம் பண்ணுறோம். அதில் எதனால இதில் தியானம் பண்ணுறோம்? மனசுனாலையும் தியானம் பண்ணுறோம். மனசில் தியானம் பண்ணி மனசை கட்டுப்படுத்துகிறோம். அப்படி கர்மத்தை செஞ்சே கர்ம பந்தத்தை நீக்கிறோம். கர்ம செஞ்சே கர்ம பந்தத்தை நீக்கிறது கர்மயோகம். சுருக்கமாக 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமானது எந்த செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற முதல்ல அறிவு வேணும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. சரி, செய்கிற செயலை எப்படிப்பட்ட பாவனையுடன் செய்ய வேண்டும், இதுவும் பார்க்கணும். இப்போ விதி நிஷேதம் சொல்லுவாங்க. இதை செய், இதை செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை இதை செய்யலாம்னு இருக்குது, இன்னொன்று இதை செய்யக்கூடாதுன்னு இருக்குது. இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல இதான் கண்டிஷன். செய்யக்கூடாத செய்யக்கூடாது, அது நிஷித்த கர்மா. செய்ய வேண்டியதை செய்யணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, எல்லாருக்கும் தெரியுங்கிறார். எல்லாருமே செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுதான் அதை செய்வான். தப்பு பண்ணுறவன் தப்புன்னு தெரியாமல் யாரும் செய்கிறதே கிடையாது. திருடுறவனுக்கு தப்புன்னு தெரியாதா? பொய் சொல்கிறவனுக்கு தப்புன்னு தெரியாதா? மது அருந்துறவனுக்கு தப்புன்னு தெரியாதா? தெரிஞ்சுதான் செய்கிறான். புரியுதுங்களா? அப்போ செய்யக்கூடாதுன்னு எதுங்கிறது தெரியுது நம்மளுக்கு. மது அருந்துவது, புகைப்பிடிக்குவது, அதில் போட்டிருப்பான். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தெரியாது அவனுக்கு. அது போட்டு தெரிஞ்சு படிச்சுக்கிட்டே தான் குடிக்கிறான் எல்லாருமே. அதனால் செய்ய வேண்டிய விஷயத்திலிருந்து எது செய்யக்கூடாது பொதுவாக எல்லாருக்கும் தெரியுங்கிறார். 2வது ஆட்டிடியூட். செய்கிற செயல் செய்யும்போது செய்யக்கூடாது. செய்ய வேண்டியதை செஞ்சால் நீ என்ன பாவனையில் செய்யணும். செய்யக்கூடாத செயலை செய்யவே கூடாது. செய்ய வேண்டியதை செஞ்சால் அதை எப்படி செய்யணும், எந்த பாவனையில் செய்யணும். இது 2 முக்கியம் நம்மளுக்கு. அதுக்காக செய்யக்கூடாததை நான் ஏதாவது ஒரு பாவனையோடு செஞ்சுக்கிடலாமா? மது அருந்தும்போது ஏதோ கடவுளை நினச்சிக்கிட்டு அவருக்கு படைச்சிட்டு அப்படி ஒரு பாவனை இருக்கு. இந்த கருப்பசாமி, முனியாண்டி சாமிகள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிராமங்களில் சில பேருக்கு வச்சுருக்காங்க. அது பக்குவப்படுத்துறதுக்காக கூட இருக்குது. கிரீஷ் சந்திர கோஷ் ராமகிருஷ்ணனுடைய இல்லற சீடர், பெரிய நாடக ஆசிரியர். அவர் மதுவுக்கு அடிமையானவர். கிரீஷ் சந்திரக்கு மதுவுக்கு அடிமையானவர். ஆனால் அவர் நல்ல குணம் இருக்குது, தயால குணம் இருக்குது, நல்ல பண்புகள் இருக்குது. இந்த ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிட்டார். ஆனால் ராமகிருஷ்ணன் மேலே பயங்கர பக்தி இருக்குது. என்ன பண்ணுறாருன்னா, ராமகிருஷ்ணர் நீ சாப்பிட்டுக்க, நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னை நினச்சிட்டு எனக்கு படைச்சிட்டு சாப்பிடுன்னு சொல்லிவிட்டார். இதை போய் அவருக்கு படைக்கிறதா எடுப்பாராம். ஆனால் அவனு வாக்கு கொடுத்துட்டு அம்பிட மாட்டாராம். எனக்கு படைக்க முடிஞ்சுன்னா படைச்சிட்டு நீ சாப்பிட்டுக்கன்னு இருக்காரு. சரின்ட்டார் இவர். என்ன அவருக்கு படைக்கிற மாதிரி படைச்சிச்சா. ஆனால் இவரால் முடியல. அவ்வளவு பெரிய மனிதருக்கு இதை போய் படைக்கிறதா அப்படின்னு நினைக்க முடியவே இல்லையா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக அவருக்கு. ஏன்னா வாக்கு தவற மாட்டார். அதை வச்சு அவர் மடைக்கிற மாதிரி வந்துடுறாரு. கிரீஷ் சந்திர கோஷம் ஒரு இல்லற ஷேடர் தான் அவர். பெரிய அவருடைய ஷேடரில் முக்கியமான ஷேடர் ஆனார் அந்த கிரீஷ் சந்திர கோஷ்ங்கிறவர். ஒரு தடவை இடுப்பில் பாட்டில் சொருகிட்டு வந்துடுவார் கூட வண்டியில். இவர் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போகும்போது எப்படி இருக்கு பாருங்கள். அவரையும் கூட, அவர் நல்ல மனிதர், அவரை மாற்றம்னே கூட வரும்போது என்ன ஆகுதுன்னா,
பாட்டில் கீழே விழுந்துடும். வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த பாட்டிலேருந்து மெடிசன் வாடை அடிக்குமா, மருந்து அந்த போதை வாடை அடிக்காது. அது வந்து இந்த டானிக் பாட்டில் மாதிரி அந்த வாடை அடிச்சிச்சான். ராமகிருஷ்ணன் அதை மாற்றிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இவருக்கு அவர் மேலே பக்தி எல்லாம் கூடி பிறகு வந்து உன்னதமான மனிதராக மாறிட்டார் அவர் அந்த ஷேடர்கள். அப்படி இருக்குது. அதுக்காக கெட்டதை செய்யும்போது நான் அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணேன்னு சொல்லுவார். தர்மமானதை பண்ணலாம். அதனால் என்ன சொல்கிறார் சொன்னால், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அவ்வளோதான். செய்கிறதுல என்ன பாவனைங்கிறதே முக்கியம். ஒருத்தர் கேட்டாராம், பகவானுக்காக பக்கத்து வீட்டு பூவெல்லாம் திருடி போடலாமான்னு. பகவானுக்கு தானே போடுறோம், போட்டு போகிறோமே அப்படி சொல்லி, அதுவும் திருட்டுத்தேன், கேட்காம திருடக்கூடாது அப்படின்ட்டாரு. உடனே ஒருத்தர், திருமங்கை ஆழ்வார்லாம் திருடலையா, நீ அவர் மாதிரி இரு பாப்பா நீ முதல்ல. அவர் எந்த பாவனையில் இருந்தார், எவ்வளோ உயர்ந்த பாவனையில் இருந்தார், என்னமெல்லாம் அன்னதானம் பண்ணியே சொத்தெல்லாம் அழிச்சார். அது கூட அந்த ஒரு மனைவியினுடைய இதுக்காக, அது ஒரு பெரிய கதை இருக்குது. இன்னொரு பழக்கம் இருக்குது, விநாயகரை திருடி வச்சாத்தான் புண்ணியம் சொல்லி நல்லா சக்தி இருக்குமா. ஒரு சினிமாவோடு எடுத்துருப்போம், ஏதோ கார்த்திக் படம் திருடிட்டு வருவாங்க. இது ஒரு பழக்கம் இருக்குது. தப்புன்னா தப்பு, தப்பு கூடாதுன்னா கூடாதுங்கிற, செய்யக்கூடாத செய்யக்கூடாது. முதல்ல செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை செய்கிறது. நாம் தினந்தோறும் செய்கின்ற செயலை இரண்டாக பிரிக்கலாம் சொல்லியிருக்கு. விருப்பு வெறுப்பினால் செய்கின்ற செயல், அறிவுபூர்வமாக செய்கிற செயல். ராகத்வேஷ ஜன்யம் கர்மம். விருப்பு வெறுப்பில் தோன்றி செய்யக்கூடிய செயல்கள். இது என்னால் செய்யப்பட வேண்டும், இது என்னுடைய கடமை என்று அறிவில் தோன்றி செய்கின்ற செயல்கள் ரெண்டு இருக்குது. புரியுதுங்களா? விருப்பு வெறுப்புனாலே நான் ஒரு செயலை செய்வேன், அதுக்கான விருப்பு வெறுப்பால் செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு சொல்ல. அது தர்மமாக இருக்கணும், அது எந்த பாவனையில் செய்யணும்னு இருப்பாங்க. அதில் எந்த கடமையை எப்படி விருப்பு வெறுப்பில் செய்கிறதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்புறம் இன்னொன்று கட்டாயம் செய்வோம், அது வந்து அறிவுபூர்வம் செஞ்சு தான் ஆகணும், கடமை. காலையில் எந்திரிச்சா காலை கடன்களை முடிக்கணும், பொருள் சாப்பிடணும், இதெல்லாம் டெய்லி செய்ய வேண்டியது. ஆஃபீஸ் போனால் போய்த்து ஆகணும். அப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா, நம்ம காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 9 மணிக்கு போகணும் ஆஃபீஸுக்கு, இது நம்மளுடைய டியூட்டி. நீ 6 மணிக்கு எந்திரிச்சா தான் எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போக முடியும். இது வந்து விருப்பு வெறுப்புக்காக இல்லை, இது வந்து அறிவுனால் கடமை நினைச்சு செய்கிறது. புரியுதுங்களா? இதே இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு என்ன ஆயிடுது, எந்திரிக்கிறது விருப்பு வெறுப்பு வந்துடுது, விருப்பு வெறுப்பு உட்பட்டுருது. ஸ்கூல் பிள்ளைகள் அப்படி தானே, பரீட்சைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் எந்திரிச்சு படிக்குங்க, பரீட்சை முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் 8 மணி வரைக்கும் எழுப்ப முடியாது. ஒருத்தர் சொல்லியிருக்கேன் தெரியுமா, அலாரம் வச்சுட்டு எக்ஸாம் முடிஞ்சப்பறம் 5 மணிக்கு அலாரம் வச்சானா. அலாரம் வச்சு இதுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு வச்சுல, அதுக்கு பிறகு அலாரம் வைக்கிறேன்னா 5 மணிக்கு அலாரம் அடிக்க முழிக்கணுமா, இன்னைக்கு ஃப்ரீயாக தூங்கலாம்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கணுமா. அதில் ஒரு சந்தோஷம் இருக்கா, எப்படியெல்லாம். அப்போ இங்கே விருப்பு வெறுப்பு வந்துடுதாங்க. அப்போ சனிக்கிழமை வரைக்கும் ஆஃபீஸ் போகிற டியூட்டி வரைக்கும் அது என்னது, அறிவினால் தோன்றி இது கட்டாயம் செய்ய வேண்டிய என்ற கடமை. 2 செயல் இருக்குது. இன்னொன்று விருப்பு வெறுப்புனால செய்கிறோம். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் நம்ம கட்டாயம் செய்வோம். ஒன்று கடமை நினைச்சு செய்வோம், இல்லாட்டி எனக்கு வெறுத்து செய்வோம், இல்லாட்டி விரும்பி செய்வோம். இதுதான் நடக்குதுங்கிறார். இந்த கர்மயோகத்தில் என்னன்னா, விருப்பு வெறுப்பில் தோன்றிய செயல்களை முதல்ல குறைச்சிக்கிறணும். பிறகு அதில் ததரமான விட்டுன்னு சிலதெல்லாம் முதல்ல குறைச்சிக்கிட்டு அறிவில் தோன்றிய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இந்த விருப்பு வெறுப்பில் தோன்ற செயல் தான் 3 இருக்குது. நிஷித்த கர்மம், காமிய கர்மம், பிராயச்சித்த கர்மம். நிஷித்த கர்மம்னா என்ன, செய்யக்கூடாததை செய்யக்கூடாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் விருப்பு வந்து என்ன பண்ணுவோம், செய்யக்கூடாதை செய்ய போவோம். செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அதில் செய்ய விருப்பம் வரும். அப்போ அங்கே இதுக்கு பேர் நிஷித்த கர்மம். இது விருப்பு வெறுப்புனால தான் வரும். விருப்பு வெறுப்பில் செய்கிற எல்லாமே கெட்டதுன்னு கிடையாது, கெட்டதுக்கும் போகும் விருப்பு வெறுப்பு. அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து அது பெரிய பாவம் கிடையாது, ஆனால் டெய்லி எந்திரிக்க அன்றைக்கி எந்திரிக்கலாமே, அங்கே விருப்பம் என்ன பண்ணுது, அந்த அதிகாலை எந்திரிக்கிற வேலையை நிப்பாட்டிப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுன்னு பேர், அன்னைக்கு ஏகப்பட்ட வேலையை வீட்டில் வச்சுருப்பாங்க. எல்லா வேலையும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அன்றைக்கி, அப்படியும் இருக்கு இங்கே. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிஷித்த கர்மம்
சாஸ்திரத்தில் எது செய்யக்கூடாதுன்றத செய்யக்கூடாது, அது முதல்லது. பிறகு சிலதெல்லாம் இருக்கும். இப்போ குழந்தையோட விளையாடுறோம், அதெல்லாம் விருப்பத்துக்கு உட்பட, அது தப்பு கிடையாது. குழந்தைகளோட விளையாடுறோம், ஒரு ஜாலியாக பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், சில நாள் சினிமாவுக்கே போகிறோம், இதெல்லாம் விருப்புக்கு உட்பட்டது. ஆனால் சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு எதை சொல்லியிருக்கோ அதை செய்யக்கூடாது. சில விருப்பத்தில் உள்ளதை செய்யலாம். ஏன் சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொன்னால் செய்யக்கூடாதுன்னு நம்ம வெறுப்பு அப்படியே விட்டோம்னு சொன்னால் எதை செய்யக்கூடாது அங்கே மனசு என்னாகும், தன்னை எறியாமல் என்னவாங்க இழுத்துட்டு போயிருங்கிறார். அதனால் முதல் படி என்னன்னு சொன்னால் நிஷித்த கர்மத்தை செய்யக்கூடாது. சாஸ்திரம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதோ அதை செய்யாமல் இருப்பது கர்மயோகத்தினுடைய முதல் படி. ஃபஸ்ட்டு புரிஞ்சாச்சா? 5 கர்மம் இருக்குது, ஒவ்வொன்றா பண்ணுறோம். அதில் விருப்பு வெறுப்பில் சேருது 3. அது 3ல் 1 நிஷித்த கர்மம், எதை செய்யக்கூடாதோ அதை கட்டாயம் செய்யக்கூடாது. இதில் சாஸ்திரம் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியுங்கிறார். அதில் ஒரு ஆராய்ச்சி கூட சொன்னோம், உனக்கு குழப்பம் வந்துச்சுன்னா நீ இந்த செயலை என்கிட்ட மற்றவன் செஞ்சால் நான் எப்படி அதை நான் விரும்புவேனான்னு பார்க்கணும். அவன் என்கிட்ட அதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா அந்த செயல் நான் அவன்கிட்ட செய்யக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? நம்ம பொருளை திருடக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த பொருளை திருடக்கூடாது. நாம் ஒரு தப்பு பண்ணுறோம், நாம் ஒரு தப்பு பண்ணிட்டு தெரியாமல் அவர் நம்மளை மன்னிக்கணும்னு நினைக்கிறோம், அப்போ நாமளும் மன்னிக்கணுமா இல்லையா? எல்லா விஷயங்கள்லையுமே இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்கிறார். பொதுவாக சாஸ்திரம் சொல்லியிருக்கக்கூடிய தப்பான செயல்களை செய்யக்கூடாது. இது கர்மயோகத்தினுடைய முதல் படி. சாஸ்திரம் எப்பயுமே மண்ணை திங்காதேன்னு சொல்லாது, மதுவாக இருந்தாதேன்னு. ஏன்னா மண்ணை எல்லாரும் சாப்பிட மாட்டோம். செய்யாத சொல்லாது, நாம் எதை மீறி செய்வோமோ அதை பொய் சொல்லாதேன்னு சொல்லு. ஏன்னா பொய் சொல்லுவோம், அதனால் சொல்லாதேன்னு சொல்லுவோம். மண்ணை சாப்பிடாத, கல்லை சாப்பிடாதேன்னு சொல்லுமா? சாப்பிட மாட்டோம். ப்ராக்டிக்கலாக தான் பேசும். நீ எதை போய் மெனக்கட்டு செய்வையோ அதைத்தான் கூடாதுன்னு சொல்லுவான். நீ செய்யவே செய்யாத சாஸ்திரம் சொல்லாது. அதனால் என்ன சொல்கிறாரு, சாஸ்திரத்தில் எது சொல்லி இருக்கோ அதை நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யணும். விஷத்தை கூட குடிக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லாது. ஏன்னா சாதாரண எல்லாரும் விஷத்தை குடிக்க மாட்டோம். அப்படி குடிக்கிறது நடக்கிறன்னு தடுக்கவும் முடியாது, அது வேறு, அது எக்ஸப்ஷன் அது. அதனால் என்னன்னு சொல்கிறாருன்னா, சாஸ்திரம் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறதோ அதை இயற்கையாக செய்ய நம்மளுடைய விருப்பு தூண்டும். அங்கே நீ உனது விருப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் அதை செய்யாமல் இருப்பது கர்மயோகத்தினுடைய முதல் படி. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்படி சாஸ்திரம் சொல்கிறத செய்யாமல் இருந்தால் என்ன பலன் சொன்னால், அதாவது நாம் செய்கின்ற விருப்பு வெறுப்புன்ற செயல்களில், வெறுப்பினால் செய்யக்கூடிய செயல்களில் சாஸ்திரம் அனுமதி கொடுத்தா செய்யலாம், அது செய்யலாம்னு சொல்லியிருந்தால் செய்யலாம். ஆனால் சாஸ்திரம் கூடாதுன்னு சொன்னால் கட்டாயம் செய்யவே கூடாது. ஏன்னா விருப்பு வெறுப்பில் செய்கிற எல்லா செயலுமே தப்பாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ சொன்னேன்ல, ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தைகளோட விளையாடுறோம், சினிமாவுக்கு போகிறோம், ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்றோம், இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு தான் செய்கிறோம், இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியும். ஆனால் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா செய்யக்கூடாது, அதுதான் முதல் படின்னு சொல்லிட்டார். பிறகு இதற்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதிலே சொல்ல போகிறார், இந்த விருப்பு வெறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராகத்வேஷம், இதில் கவனமாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய பெரிய பகைவன் இதே அத்தியாயத்தில் பின்னாடி சொல்ல போகிறார். இந்த கர்மயோகத்துக்கு பெரிய பகைவன் யாருன்னு சொன்னால் இந்த ராகத்வேஷம் சொல்ல போகிறார். அதனால் இங்கே அந்த முதல் ஸ்டெப் சொல்கிறார். ரெண்டாவது பிராயச்சித்த கர்மா. ரெண்டாவது கர்மா என்ன கர்மா? பிராயச்சித்த கர்மா. இதுவும் விருப்பு வெறுப்புலேருந்து வர்றது தான். பரிகாரம் பண்ணுறோம்ல, பரிகாரம் பண்ணால் என்ன தப்பு? இது அதர்மம் இல்லையே, உண்மைதானே? பரிகாரம் பண்ணலாம்ல. நாம் கர்மயோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லுது, ஆனால் கர்மயோகம் செய்கிறவன் குறைச்சிக்கிறன்னு முதல்லைங்க. ஏன் சொல்லுதுன்னு சொன்னால், நாம் சில தவறுகள் செய்கிறோம், அதனால் சில கஷ்டமான சூழல் உருவாகுது, புரியுதுங்களா? அதுக்காக கஷ்டமான பலன் வருது. அதை சந்திப்பதற்கு நம்மளுக்கு பயமாக இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி
கஷ்டமெல்லாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே என்ன பண்ணுவோம், ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட போவோம். ஏதாவது பரிகாரம் இருக்கா, குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, அவர் சில பரிகாரம் சொல்லுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்திலேயே நம்மளுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி கூட சிலது இருக்குது. இப்போ பொருளை வரை சொல்கிறார், நீ நான் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கிறார். சாதாரணமாக நீங்கள் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு ஹோமம் ஹோமத்தில் எப்பயுமே தானம்னு ஒரு கர்மா இருக்கும். ஹோமம் பண்ணால் தானம்னு ஒரு கர்மா இருக்கும். அப்போ உன்னுடைய பணத்தை என்ன பண்ணுறீங்க, விரயம் பண்ணுறீங்க. ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணுறத ஏதோ ஒரு வகையில் விரயம் பண்ணுறீங்க. அப்படி தான் அமையும். பொதுவாக என்ன சொல்கிறாருன்னா, பிராயச்சித்த கர்மத்தில் குறைச்சிக்கிறணும்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அதை தாங்குகிற சக்தி நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறார். அந்த துன்பம் வரும் பொழுது அதை தாங்குகிற சக்தி நம்மளுக்கு வரும். நீங்கள் அதை நீக்கிறது வேறு வகையில் துன்பத்தை தாங்கிக்கிறோம். அதனால் வேணாம்னே சொல்கிறதில்ல, பெரும்பாலும் நீங்கள் குறைச்சிக்கங்க, அதில் இருக்கக்கூடாது. கர்மயோகம் செய்வோம், கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். எப்பயுமே மனித பிறவி எடுத்தாச்சுன்னா பாப புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு. பாபத்தினுடையது கஷ்டங்கிறது அது ராஜாவாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், சேரியில் இருக்க யாராக தான் வந்தது ஆகும். ஈக்குவல் தான்ங்கிறார். துன்பங்கிறது பொதுவு தான், அது எல்லோரும் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். சில பேருக்கு தாங்குகிற சக்தி இருக்குது, சில பேர் தாங்குகிற சக்தி இல்லாமல் வேறு போகிறோம். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நீ ஒரு கிராமத்தில் இருக்கான், மாட்டைக்காரம்னு நீ ஒரு 4 நாளைக்கு காட்டு வழி மாடை தேடி அலைய வேண்டிய உனக்கு விதி இருப்ப, காடெல்லாம் அலைய போகிற, சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லுவார். இவன் மாலை போட்டு ஒரு மாதம் 10 நாள் பாத யாத்திரை போயிடுவான். புரியுதுங்களா? ஏதோ ஒரு வகையில் இப்படி கழியும். அதெல்லாம் சிலதை சொல்கிறோம் நம்ம. ஆனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வார்த்தைகள் சில நேரங்கள் கடுமையான வார்த்தைகளை சந்திக்கிறான். நீங்கள் மற்றதை கூட தாங்கிக்கிடுவான். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்ட்டார் வள்ளுவர். இந்த வார்த்தைகள் யாராவது நம்மளை சொல்லிட்டா, அது என்னதான் ஞானம் இருந்தால் கூட நம்மளுக்கு வாங்க முடியாது. அதை என்ன பண்ணுவீங்க, திருப்பி எடுத்துக்கிற சொல்ல முடியுமா? வந்துருச்சு. நீங்கள் சரி, அவனை போய் திருப்பி என்ன பண்ண முடியும்? யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணணும், அதை ஒரு பெரிய சன்னியாசி நல்ல தபஸ் பண்ணவர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து யாரோ தீக்கா கட்சிக்கார மூஞ்சில் வச்சு தூக்கிட்டு போயிட்டான். அந்த காவி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவர் சொல்கிறார், பார்த்து உடச்சிட்டு முகத்தை கழிட்டு வந்தேங்கிறார். எதிர்பார்க்க முடியும் ஏதோ ஒன்று. சரி, அப்படியே நம்ம துக்கத்தை எவ்வளவு தூரம் சந்திக்கிறோமோ அவ்வளோ தூரம் மனசு பக்குவமாகும். அதனால் நீ செயல்பாட்டின் மூலமாக அந்த துயரத்தை நீக்க முயற்சி பண்ணு. அது இல்லாட்டி நீ என்ன பண்ண, அதை ஏற்றிக்கன்னு சொல்கிறார். யாராக இருந்தாலும், பணம் உடையவர்கள், பதவி உடையவர்கள், அல்லது சேரியில் இருக்கிறவங்க, மாளிகையில் வாழ்கிறவங்க, பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இல்லாதவங்க, யாராக இருந்தாலும் கஷ்டம் வந்துதான் தீரும். ஒரு நபர் சொல்லுங்கன்னு பார்க்க, ஒரு நபர் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை. பாட்டு 2 பாட்டு இருக்குது, சினிமா பாட்டு. இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவர் எவரும் இல்லை, துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் இறந்தவர் எவரும் இல்லை. இந்த ஓ மனமேன்னு ஒரு பாட்டு, புது பாட்டு. பழைய பாட்டு என்ன, இன்னொரு பாட்டு இருக்கே, பணம் பாட்டு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை, வாசல் தோறும் வேதனை இருக்கும், வாடி நின்றால் ஓடுவதில்லைன்ட்டார். அது எல்லாருக்கும் இருக்கு. அப்போ என்ன பண்ணால், நீ அப்படி வரும்பொழுது இந்த பிராயச்சித்த கர்மத்தை ரொம்ப போய் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்காத. நீ அதை தவிச்சுக்கிட்டேன்னா அது அதுவாக போயிடும். அப்படி பழகணும். இது 2வது. தசரனுக்கு கூட கஷ்டம் வராமல் இருந்துச்சா, ராமனுக்கு வராமல் இருந்துச்சா? பாருங்கள், பஞ்சபாண்டவர்களுக்கு வராத கஷ்டம் உலகத்தில் வந்துட போகுது. நீங்கள் பஞ்சபாண்டவனும் ராமனும் பட்ட கஷ்டம் சாதாரண மனுஷன் பட்டான்னு செத்தே போயிடுவான். கிருஷ்ணரே கூட இருக்கார், ராமர் அவதார புருஷன், எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன பெருசாக, நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் என்னைய மாதிரி கஷ்டம் உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது எல்லாரும் சொல்லுவான். ஒரு ஆள் எல்லாரும் சொல்கிற பழக்கம் உண்டு. எவ்வளோ பெரிய கோடி பணம் இருக்குப்பா, ஆனால் நாம் படாத கஷ்டமே இல்லைப்பா, எனக்கு அவ்வளோ கஷ்டம் அவரும் சொல்லுவார். சாதாரண ஆளும் சொல்லுவான். விவேகானந்தர் சொல்லுவார், எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், எல்லா காலத்துலேயும் அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைன்னு எல்லா காலமும் சொல்லுவாங்களாம். 100 வயசுக்காரர் என்ன சொல்லுவார், அந்த காலம் மாதிரி இந்த இப்போ இல்லையம்பார். நம்ம 100 வயசாக பணம் நம்மளும் அப்படித்தான் சொல்லுவோம். இது எல்லா காலத்துலையும் சொல்கிறாங்கம்பார். அது மாதிரி எல்லா மனிதர்களுமே என்னைய மாதிரி கஷ்டம் யாருக்கு நீங்கள் பாருங்கள், அப்படி சொல்லாத ஒரு ஆள் சொல்லுங்கள்.
எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்போ எல்லாருக்கும் கஷ்டம் வருது. அப்போ பிராயச்சித்தம் தேடுறான். கர்மயோகத்தினுடைய 2வது படி என்ன? ஒன்று குறைத்து கொள்ள வேண்டும், அல்லது நாம் அதை ஏற்றுக்கொண்டு பலன் மனம் திடமாகும், உறுதியாகும், பக்குவமாகும். ஒவ்வொன்றுக்கும் பிராயச்சித்தம் தேடினா அதுக்கு வழியில் தலைவலி கூட பிராயச்சித்தம் போயிடுச்சு. நவகரத்தை சுத்திரம் என்ன பண்ணுறது? தலைவலிக்கிறவன் நவகரத்தை சுத்திரம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சில பேர் கஷ்டம் சொல்லி பிராயச்சித்தம் என்ன பண்ணுவாங்க? டாஸ்மாக் போயிடுவோம். ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பிராயச்சித்தம் என்ன? அங்கே போயிட்டு பிடிச்சிட்டு ஆடுவான். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும். இதெல்லாம் இதுக்கு விடிவு காலமே இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏற்றுக்கொண்டு அதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். இல்லையே நான் செஞ்ச பாவத்துக்கு பலன் வருதே, அது தாங்குகிற சக்தி இல்லையேன்னா கொஞ்சம் பழகிக்கிறணும். இல்லாட்டி என்ன பண்ணானது? ஒவ்வொரு துக்கம் என்ன பண்ணான்? நம்முடைய பாவத்தை நீக்கும். ஒவ்வொரு சுகமும் என்ன பண்ணான்? புண்ணியத்தை நீக்கும். தெரியுமா உங்களுக்கு? அதாவது நாம் செய்கிற ஒவ்வொரு இன்பத்துக்கும் காரணம் நாம் செய்த புண்ணியம். நாம் படுற ஒவ்வொரு துன்பத்துக்கு காரணம் நாம் செய்த பாவம். அப்போ நம்ம இன்பத்தை அனுபவிக்கும் போது புண்ணியமெல்லாம் தீருது. துன்பத்தை அனுபவிக்கும் போது பாவமெல்லாம். அந்த பாவம் தீர்றது நல்லதா கெட்டதா? பாவம் தீரும் சொன்னால் கோயில் கோயிலாக போகிறான். அப்போ துன்பத்தை அனுபவிச்சுட்ட பாவம் போயிடும்ல. அப்படி நினச்சிட்டா அப்பயே சந்தோஷம் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க கிராமத்தில், ரொம்ப கஷ்டப்படுறவனை பார்த்துப்பா பாவம் தொலையுதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பாம்பாங்க. பாவம் கழியுதுன்னு நினச்சிட்டு அமைதியாக இருப்பாங்க. கிராமத்தில் சாதாரண அட்வைஸ் பார்த்துருக்கேன் நான். அப்போ அப்படி நாம் நினச்சோம்னு சொன்னால் ஓரளவுக்கு கரெக்டாக முழுசாக ஏற்றுக்கிற முடியாது. சரி, ஏதோ பாவ கர்மா கழியுது. அது மட்டும் இல்லை, நேற்றிருந்த இதே மாதிரி துக்கம் எத்தனையோட வந்துருச்சு, போயிடுச்சு. இதுவும் போயிடும். இன்றைக்கி இருக்க நாளைக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதான் நடந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப துக்கமாக இருக்கும், நாளைக்கே கொஞ்சம் குறைவி, பிறகு கொஞ்சம் குறைவி, பிறகு கொஞ்ச நாள் கழித்து கேப் போடும், பிறகு ஒரு அடுத்த துக்கம் வரும். வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கட்டும். இப்படி தான் வாழ்க்கையே. அதனால் என்ன பண்ண? அதை பண்ணணும். சரி, பிராயச்சித்தம் பண்ணால் கர்ம பலன் போகுமா போகாதான்னா போகுது, வேறு ரூபத்தில் போகுது. அவ்வளோதான். சொன்னல, பண விரயம் பண்ணுறது, நம்ம நடக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் என்னன்னா, சில பிராரப்தம் பிராயச்சித்தம்னாலும் போகாது. அதாவது பல பிராரப்தம், பிரபல பிராரப்தம் இருக்குது. நம்ம வெளிப்பட்ட கர்மத்தில் சில கர்மங்கள் பிராயச்சித்தம்னா போயிடும், சில கர்மங்கள் போகவே போகாது. என்ன பண்ணாலும் போகாது, அனுபவிச்சுட்டே ஆகணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வேறு வழியே கிடையாது. என்ன பண்ணாலும் சிலது வரும்னு சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பிராயச்சித்தத்தினால எல்லா கர்ம பலனையும் நீக்க முடியாது, ஓரளவுக்கு நீக்கலாம். முடிஞ்ச அளவு குறைச்சிக்க, இல்லாட்டி செய்யாமல் இரு. அது எப்படின்னா, ஒரு மாத்திரையை குழந்தை கொடுக்குறோம், முழுங்க முடியாது, முழுங்குறதே கஷ்டப்படுது, பொடி பண்ணி தேனில் கலந்து கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் மாத்திரை உள்ளே போய்த்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது மாதிரி இந்த பிராயச்சித்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாதுங்கிறார். அதாவது உடலில் நோய் நிறைய ஆஸ்பத்திரியில் செலவழிச்சிறாரு ஒருத்தர். எனக்கு பணம் போனாலும் பரவாயில்ல, நோய் தீரணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஜோசியர் என்ன பண்ணுறாரு? நீ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணுன்றுவார். முடிஞ்சு போச்சு. அப்போ சிலது குறையலாம், இல்லாட்டி தாங்குகிற சக்தி வரலாம், வேறு ரூபத்தில் மாறலாம், அப்படிலாம் இருக்கலாம். நிஷித்த கர்மத்தை செய்யவே கூடாது, பிராயச்சித்த கர்மத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பிராயச்சித்த கர்மத்தை செய்கிறதுனால பாபம் வராது, செய்கிறதுனால புதுசாக பாபம் ஒன்றும் வராது, பாவம் குறையும், அவ்வளவுதான். அது வேற ஒரு ரூபத்தில் நம்ம பண்ணிட்டு போகிறோம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அனுபவிச்சுட்டே ஆகணுமே, பிராயச்சித்தம் பண்ணால் தீருதுன்னா தப்பு இல்லையாண்ணா, வேறு ரூபத்தில் பண்ணுறோம், அவ்வளோதான். சொன்னல, தானம் பண்ணுவோம், பாத யாத்திரை போவோம், இப்படி ஏதாவது ஒரு கஷ்டத்தை விரதம் இருக்கிறோம். 6 நாள் சாப்பிடாம விரதம் இருக்கிறீங்க, நீ பட்னியாக கிடக்குன்னு சொல்லி உனக்கு விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6 நாள் பட்னியாக இருக்குன்னு விதி இருக்குது கந்த சஷ்டியில், இதில் முடிச்சுட்டு போயிடும். சபரிமலை யாத்திரை போகும்போது நீ ஒரு நாளைக்கு 2 நேரம் தான் சாப்பிடணும், ஒரு நேரம் ஒரு நாளைக்கு சவரை கிடைக்காதுன்னு ஒரு விதி இருக்குது. இவன் 2 மாதம் தீர்த்துட்டு போயிடுறான். புரியுதுங்களா? ஏதோ ஒன்று கழிஞ்சிருது, ஆனால் அந்த செயல் நடந்துதான் ஆகுது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். அதே பிராயச்சித்தம். அதனால நம்ம சம்பிரதாயத்தில் விரதங்கள்லாம் வச்சுருக்காங்க. கார்த்திகை விரதம், அந்த விரதம், இந்த பாத யாத்திரை எல்லாம் என்ன, துக்கத்தை நாமளாக ஏற்றிக்கொள்வது அப்படிங்கிறார். அதனால தான் எல்லா விரதத்துலையும் பார்த்தீங்கன்னா உடலை வருத்துகிற விரதம் தான் இருக்கும். நம்ம உடலை வருத்துகிற விரதத்தை, சாப்பாட்டில் எல்லா விஷயங்களையும் இதை சாப்பிடக்கூடாது, இதைத்தையும் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், எல்லாத்துலேயுமே இருக்கும். பார்த்திங்கன்னா தவத்தினுடைய இலக்கணம் என்ன தெரியுமா? தவத்தினுடைய துயரத்தை ஏற்றுக்கொள்வதே தவத்தின் இலக்கணம். திருவள்ளுவர் தவத்துக்கு முதல் அதிகாரத்தில் குறள் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருங்கிற. தவத்துக்கு லட்சணம் என்ன தெரியுமா?
உனக்கு வர்ற துயரம் இருக்குது, அதை நீக்க முயற்சி பண்ணுற, முடியலை, நீ ஏற்றுக்கிட்டால் அது தவங்கிறார். அடுத்தவங்களுக்கு துக்கத்தை கொடுக்காமல் இருக்கிறது தவங்கிறார். புரியுதுங்களா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது நிஷித்த கர்மம். புரியுதா? அடுத்தவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கிறது நிஷித்த கர்மம். நம்மளுக்கு வர துக்கத்தை ஏற்றுக்கிறது பிராயச்சித்த கர்மம் செய்யாமல் இருக்கிறது. புரியுதா? அப்போ நிஷித்த கர்மம் செய்யக்கூடாது, பிராயச்ச குறைச்சிக்கிறலாம், முடிஞ்ச அளவுக்கு செய்யாமல் இருந்தால் நல்லது. அடுத்து 3வது காமிய கர்மம். இதுவும் விருப்பு வெறுப்பில் வர்றது தான். இது கடமை கிடையாது. நிஷித்த கர்மா பிராயச்சித்த கடமையா? கடமை கிடையாது. கட்டாயம் செய்ய வேண்டியது இல்லை. நாம் விரும்பினா செய்யலாம், இல்லாட்டி விட்டுறலாம். காமிய கர்மம் அதே மாதிரி போகத்திற்காக இன்பத்திற்காகவே செய்கின்ற செயல். சினிமாவுக்கு போகிறோம், காமிய கர்மா. உட்காந்து 24 டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காமிய கர்மா தான். விருப்பினால் செய்கிறது தான். அதாவது இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தூண்டப்பட்டு செய்கின்ற செயல்கள் எல்லாம் காமிய கர்மம். எல்லா காமிய கர்மமும் கூடாதுன்னு சொல்கிறதில்ல, அதர்மம்னு சொல்கிறதில்ல. ஆரோக்கியமான சுவையான உணவு சாப்பிடணும். அதுவே ஆரோக்கியமான உணவாக இருக்குது, சுவையான உணவாக இருக்குது, சாப்பிட்டா தப்பு இல்லையே. அந்த உணவு ஆரோக்கியம், பழங்கள் இருக்குது, நம்மளுக்கு விரும்பின பழங்கள்லாம் இருக்குது, அந்த பழம் விரும்பியும் சாப்பிடுவோம், உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குது. அது காமிய கர்மா தான், இருந்தாலும் கூட தப்பு கிடையாது. இதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த காமிய கர்மத்தை ஆரம்பத்திலே விட்டுவிடுன்னு சொன்னால் முடியாது, ஓடிடுவான். கர்மயோகமே வேணான்ட்டு ஓடிடுவோம். எதுக்கு நான் கர்மயோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, காமிய கர்மத்தை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். அப்படி தானே பண்ணுறோம். இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தாலே மற்றவங்கள மாதிரி காமிய கர்மம் பண்ணுறோமா? இல்லை. முதல் சினிமாவுக்கு போகிறத குறைப்போம், மாமிசம் சாப்பிட்றத குறைப்பாங்க, வேணான்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க, இல்லை குறைக்கிறது, கெட்ட பழக்கங்களை நிப்பாட்டுறது, சுகம் தரக்கூடிய சில பொருள்களை நிப்பாட்டுறது, இதெல்லாம் இருக்கா இல்லைங்களா? அப்போ காமிய கர்மத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அப்படி போகிறதே ரொம்ப நல்லதுங்கிறாரு. பிறகு காமிய கர்மத்தில் என்ன பாவனைங்கிறது பிறகு இருக்குது, அது பார்ப்போம். அந்த காமிய கர்மம் செய்யும் போது, இன்பத்துக்காக செய்கின்ற செயல் செய்யும்போது என்ன பாவனைங்கிறதுல இருக்குது. அந்த பாவனை ஆட்டிடியூடுங்கிறத 2வது பார்ப்போம். இப்போ ஆக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அது ஆட்டிடியூடுங்கிறது 2வது பார்ப்போம். இதெல்லாம் மெதுவாகத்தான் குறைக்க வேண்டும், இல்லாட்டி மித்தியாச்சாரம் ஆய்விடுவேன். எனக்கு சொன்னேன்ல, டிவி பார்க்க மாட்டேன்னு வீட்டில் சபதம் போட்டு ஓட்ட வழியாக பார்த்தாருன்னு. ஒருத்தர் ஓட்ட வழியாக வந்து டிவி பார்த்துக்கிட்டு, அப்படியெல்லாம் நம்மளுக்கு என்ன விரதம்னு சொல்லிவிட்டு தெரியாமல் சாப்பிடுவோம். சில பேர் சொல்கிறாங்கல்ல, உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிடுவார், ஆனால் பின்னாடி சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய ஸ்கிரீனை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கூடாது. அதனால் இன்னொன்று இருக்குது, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டால் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு மற்றவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அவர் சாப்பிடக்கூடாது, அவர் டிவி பார்க்கக்கூடாது, நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க அவங்க வீட்டில். அதெல்லாம் இருக்குது. நீ என்ன கீத கிளாஸுக்கு போய் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, கீத கிளாஸ் இது அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வேறு இருக்குது. இது காமிய கர்மா. அப்போ இந்த ஆன்மீகத்துக்கு போனால் காமிய கர்மம் பண்ணால் கூட நம்ம முடிவு பண்ணுறோமோ இல்லையா, வீட்டில் இருக்கவங்க முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணி இதெல்லாம் செய்யாத அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. இதெல்லாம் கீத வகுப்புக்கு பிறகு உனக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன உண்டு? அப்போ ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதா, வீட்டில் ஒரு பலகாரம் சாப்பிடக்கூடாதா? அப்படி அதாவது சாஸ்திரமே சில போகம் சில இன்பங்களை அனுபவிச்சிருக்கு, எல்லா சுகத்துக்கும் அனுமதி கொடுத்துருக்கு. ராகத்வேஷல்னு வரக்கூடிய இன்பத்திற்கு அனுமதி இருக்குது, செய்து வரலாம். ஆனால் என்னன்னு சொன்னால், அந்த காமிய கர்மம் நிஷித்த கர்மமாக கட்டாயம் இருக்கக்கூடாது ஒன்று. பிறகு இந்த கர்மத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும், விட்டு விட வேண்டும். நான் பக்கத்து வீட்டில் இருக்க வாகனத்தை எடுத்து ஓட்ட ஆசை, காமிய கர்மம் தான், பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது, நிஷித்த கர்மெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் அதை விட்டுற காமிய பருவமாக இருந்தால் அதை என்ன பண்ணுறாரு, இப்படியே மெதுவாக கார்னர் பண்ணி நம்மளை கொண்டு வர்றாரு. எடுத்த உடனே ஒருத்தனை யோகி ஆக்க முடியாது. அந்த ஆசை போகங்களை அனுபவித்து, நீ சாப்பிட்றது எப்படி சாப்பிடு, அப்படி நம்ம பண்டிகையே அப்படித்தான், சுகங்களை அனுபவிக்கிறது சொல்லியிருக்கேன்ல. பண்டிகையில் பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியும் இருக்கும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கோயில் ஃபங்க்ஷனில் போய் இந்த டான்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆடலும் பாடலாம் வச்சுருக்காங்க, அதை பார்க்குறக்கா வந்து கோயில் சாமி விட்டு போவேன் இல்லைன்னு பாரு ஒருத்தர். இளைஞர்கள் அது போட்டால் தான் வர்றான், வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சாமி விட்டு வந்து பார்ப்போம்டா அப்படிங்கிறானா இல்லையா? அதுக்காக இப்படியெல்லாம் சில சம்பிரதாயங்களில் வச்சுருக்காங்க. பெருசாக தப்புன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அப்படி என்ன பண்ண, இன்பங்களை அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க சொல்கிறாரு.
எங்கேயாவது சாஸ்திரம் லட்டு சிலைப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? டாக்டர் தான் சொல்லுவார், சுகர் வந்துட்டா நீ சாப்பிடாதேன்ட்டு. சாஸ்திரம் என்னைக்கும் சொன்னதே கிடையாது. அதனால் இந்த இசை, நாடகம், நாட்டியம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அந்த கல்ச்சர் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணோம்னா அதில் குறைச்சிக்க, ரொம்ப அதில் இன்பத்தில் நாட்டப்படாதேங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கர்மயோகப்படி நாம் வாழணும்னு சொல்லும் பொழுது இந்த காமிய கர்மத்தில் நம்ம எரியாமல் அந்த வெறுப்பு கொண்டு போகும். அதில் தர்மமானதை நீ அனுபவிச்சுட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றது 2வது படி அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தர் சொன்னார், நான் சிகரெட்டை விடணும்னு எவ்வளவோ நாள் முயற்சி பண்ணேன், ஆனால் விட முடியலை. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனால் படிப்படியாக என்னாச்சு, அதுவே என்னை விட்டு போயிடுச்சுன்னார். நான் விட முடியலை, அது விட்டு போயிடுச்சுனார். அந்த காலம் என்ன பண்ணால் அந்த முயற்சி, அந்த காமிய கர்மத்தை விட முடியாது. நம்ம வேணாம் நினச்சிக்கிட்டோம். அந்த புத்தி என்ன ஆகும்னா கடைசியில் நம்மளை விட்டு அது போகிற மாதிரி போயிடும். அதனால் நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு நீ பண்ணு, பிறகு ஒன்றை எரியாமல் அது பக்குவம் வர நம்ம விட்டு அது விலகி போயிடும். நீ விரும்பினா கூட அது உங்ககிட்ட இருக்காது, அது உன்னை விட்டு விலகி போயிருங்கிறார். ஒருத்தர் போதை வச்சு சாப்பிட்றாரு, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கார். திடீர்னு நிப்பாட்டுறார். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கூப்பிட்டு போகிறான் கூட இருக்கிற விட முடியல. அங்கே மட்டும் போய் சாப்பிடாமல் இருப்பார். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் பண்ணுவார். ஆனால் அவங்க இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு தெரியுமா, அந்த பையங்கள்லாம் அவனை விட்டுருவோம்ப்பா. முதல்ல விட முடியலை. அப்புறம் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அவனை விட்டு விலகி போயிட்டான். ஏன்னா அவன் வேறு விளையாடில் போகிறான். இப்போ இவன் வந்து முதல்ல விட முடியலை. இவன் சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஆனால் சும்மா போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். கடைசியில் என்னாச்சு, அவன் என்ன பண்ணிட்டான், இவனை விட்டு விலகி போய்விட்டான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, 3 விதமான கர்மங்கள் நம்மளுடைய விருப்பு வெறுப்புலேருந்து வருது. ஒன்று நிஷித்த கர்மம், அதர்மமான கர்மத்தை தூண்டும் போகக்கூடாது. புராயட்சித்த கர்மத்தை குறைச்சிக்கிறோன்னா செஞ்சால் பாவம் கிடையாது, செய்யாமல் இருந்தால் நல்லது. காமிய கர்மத்தையும் தர்மமானதை பண்ணலாம், அதுவும் படிப்படியாக குறைக்கணும். இது கர்மயோகத்திலே முதல் படிகள். அவர் அடுத்து அறிவினால் தூண்டப்பட்டு செய்ய வேண்டிய கடமை, அதுதான் இங்கே முக்கியமாக சொல்ல போகிறார். நியதம் குரு கர்ம, அந்த முதல் வார்த்தை வரப்போகுது. அது ஒரு சூத்திர வாக்கியம் மாதிரி கர்மயோகத்துக்கு. அது அடுத்த வகுப்பில். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.